வியூ பாயிண்ட்லேருந்து பார்த்தாக்க குமுளியோட எல்லா இடமும் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்க எல்லா இடமுமே பார்த்தீங்கன்னா மலைகள் நிறைந்த பகுதியாக இருக்குது. அதனால தான் மழை வந்தாவோ ஏதாவது வந்தாவோ சேதாரம் அதிகமாகுது. அதுக்கு உண்டான காரணம் அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே முல்லை பெரியார் டேம் அங்கே இருக்குது. வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டேம் அங்கே இருக்குது. டேம் வந்து நமக்கு தெரியாது, ஏன்னா டேம் வந்து அந்த இடத்துல உள்ளே இருக்கிறதுனால தெரியாது. ஆனால் ஊரோட வியூலாம் பார்க்குறீங்க பாருங்கள். இங்கே ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். இங்கே வந்து ஊர் இருக்கிறதுன்னு பார்த்தா குமுளி ஏரியா மட்டும்தான் வந்து வீடுகள் அதிகமாக இருக்கும். மற்ற மலைப்பிரதேசங்களில் எல்லா இடத்துலையும் வீடுகள் இருக்குது. எல்லா இடத்துக்குமே வந்து ரோடு வசதியும் இருக்குது. ஆனால் ஒரு வண்டி மட்டும்தான் போக முடியும் இந்த இடத்துல. ஆனால் சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்னா இதுதான். இடம்லாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். கீழே இருக்க எல்லா இடமுமே தெரியும். குமுளியில் நம்ம பார்க்க வேண்டிய எல்லா இடமுமே இங்கே சூப்பராக தெரியும். இந்த இடத்துக்கு பேர் வந்து ஒட்டக்கரை மேடுன்னு சொல்லுவாங்க. அந்த இடம் மட்டும்தான் வந்து வீடுகள் நிறைஞ்சிருக்கும். அதை தவிர இந்த இடம் இந்த குமுளி சுற்று வட்டாரம் மட்டும்தான். இப்போ நம்ம மேலே இருக்கோம். இது வந்து வியூ பாயிண்ட்டுன்றதுனால அந்த எல்லா வியூஸையும் நம்ம பார்க்கலாம். இந்த குமுளி ஏரியா ஃபுல்லாக பார்க்கலாம். இதை விட்டு இந்த மலையை விட்டு இறங்கினா மட்டும்தான் தேனி. அந்த சைடு போனால் தேனி. நம்ம தேனியை பார்க்கலாம். தேனியை நம்ம கீழே இறங்கும் போது ஃபுல்லாகவே காமிக்க போகிறோம். இந்த இடத்த மட்டும் பாருங்கள். இது ஒரு வியூ பாயிண்ட். ஆனால் சூப்பராக இருக்குது. நம்ம ஏற்காடு போனால் எப்படி இருக்கும்? ஏற்காட்டில் என்ன பண்ணுவோம்? ஜாலியாக போவோம், வியூ பாயிண்ட் பார்ப்போம், நல்லா மலை மேலே நின்றுட்டு சேலை சிட்டி அழகாக ரசிப்போம். அதேமாரி தான் இந்த இடமும். இங்கே நின்று பார்த்தா குமுளி மட்டும் தெரியும். இது ஃபுல்லாக மலை ஏரியா அப்படின்றதுனால ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், இது ஃபுல்லாகவே மலை தான். ரவுண்டப் பண்ணுங்கள். இது ஃபுல்லாகவே மலை ஏரியா தான். சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல வியூ பாயிண்ட் தான். ஆனால் ஏறும்போது பார்த்தீங்கன்னா 90 டிகிரி செங்குத்தாக இருக்கிற மாதிரி இருக்குது. வெஹிக்கிள் வந்து 4 வீலர் ஓட்டிகிட்டு வர்றதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து இங்கே வந்து ஜீப்பு வந்து வருது. ஜீப் வசதி இருக்குது. அது ரொம்ப நல்லாவே இருக்குது. ஜீப் வசதி பரவாயில்ல. ஓகே, இதுவும் ஃபஸ்ட்டு நான் பார்த்தனா தான் தெரியும். அழகான ஒரு இயற்கை பகுதியாக வந்து இந்த குமுளி இருக்குது. ரொம்பவே வந்து ஒரு இயற்கையான சூழல். கேரளான்னு பார்த்தீங்கன்னாவே வந்து இயற்கையான ஒரு ஏரியா தான். அதுலேயும் இந்த குமுளி வந்து நம்ம தேனியை ஒட்டியே இருக்கிறதுனால தேனி வந்ததுக்கப்புறம் தேனிக்கு மேலே குமுளி. இதை பார்க்காம போயிடாதீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மலைப்பாதையை வந்து அந்த ட்ரிப்பே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ட்ரிப்பு தான். அந்த மலைப்பாதை ட்ரிப்பில் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி நம்ம வந்து மலைப்பாதையில் வரலாம்.